வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வாரம் காஷ்மீரில் நடந்த தாக்குதல்களை அடுத்து இந்தியா, பாகிஸ்தான் இரண்டுமே ராணுவ முன்னேற்பாடுகளில் இறங்கியுள்ளன. கடற்படைகளை பொறுத்தவரை அரபிக்கடல் பல பரீட்சை காட்டும் தளமாக மாறியுள்ளது. காரணம், இந்திய கடற்படையின் மும்பை கடற்படை தளம் மற்றும் பாகிஸ்தான் கடற்படையின் கராச்சி கடற்படை தளம் இரண்டுமே அரபிக்கடலில் உள்ளன. இந்திய கடற்படையின் நீண்ட தூர துல்லியமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களுடன் அரபிக்கடலில் தசையை நெகிழச் செய்கிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்த பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கைகள் இந்தியாவின் மேம்பட்ட கடற்படை திறன்கள், உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்திக்கான அர்ப்பணிப்பு மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் மூலோபாய கூட்டாண்மைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. இந்திய கடற்படையின் ஞாயிற்றுக்கிழமை அரபிக்கடலில் அதன் முன்னணி கப்பல்கள், அமைப்புகள் மற்றும் துருப்புக்களின் போர் தயார் நிலையை நிரூபிக்க பல நீண்ட தூர துல்லியமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவியது. பாகிஸ்தானுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியது. அந்த அறிக்கையில் இந்திய கடற்படை போர் தயார் நிலையில் உள்ளது, எப்போது எங்கு வேண்டுமானாலும் எங்கும் எப்படியும் நம்பகமான தாக்குதலுக்கு தயாராக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் அது பற்றி கூறிய போது, அரபிக்கடலில் ஏவுகணை ஏவுதல்கள் திட்டமிடப்பட்ட செயல்பாட்டு பயிற்சிகளின் ஒரு பகுதி. ஆனால் தற்போதைய பாதுகாப்பு சூழலில் பாகிஸ்தான் கடல் எல்லை அருகே ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. அவை கடல் ஆதிக்கம் மற்றும் தடுப்பு பற்றிய தெளிவான செய்தியை பாகிஸ்தானுக்கு அனுப்புகின்றன. கடலில் துல்லியமான தாக்குதல் திறன் தடுப்பை பேணுவதற்கும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் இன்றியமையாதது என்று அவர்கள் தெரிவித்தனர். முதல் நாள் உள்நாட்டு ஏவுகணை தாங்கி கப்பலான INS சூரத் கடற்படையின் செயல்பாட்டு தயார் நிலையை அடிக்கோடிட்டு காட்டியது. அதற்காக அரபிக்கடலில் அதன் அடுக்கு வான் பாதுகாப்பு கட்டத்தை பலப்படுத்தும் விதத்தில் நடுத்தர தூரம் மேற்பரப்பு வான் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவியது. இந்த ரக ஏவுகணைகளை MR SAM என்று அழைப்பார்கள். அது வான் இலக்குகளை தாக்குவதற்கான ஏவுகணை. இப்போது ஏவப்பட்டது கப்பல்களை தாக்குவதற்கான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. இந்த ஏவுகணை ஏவல்கள் இந்திய ராணுவ நடவடிக்கையின் ஊகங்களுக்கு மத்தியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்துள்ளன. இந்தியாவின் சுயசார்பு முயற்சியில் 75% உள்நாட்டு உள்ளடக்கம்தான் INS சூரத் கப்பலை இந்திய கடற்படையின் மற்ற கப்பல்களிலிருந்து வேறுபடுத்துகின்றது. அவற்றின் இந்திய தயாரிப்பு முன்னோடி கப்பல்களான கிளாஸ் 15A 51% மற்றும் கிளாஸ் 15 42% உள்நாட்டு உள்ளடக்கத்தை கொண்டவை. இது அதிகரிக்க கப்பலில் வெளிநாட்டு பாகங்களின் அளவு குறையும். இந்தியாவின் சுயசார்பு முயற்சியில் முக்கியமான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு வெளிநாட்டு சப்ளைகளை சார்ந்திருப்பதை குறைக்கும் அதே வழியில் போர்க்கப்பல் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களை இந்த முன்னேற்றம் காட்டுகிறது. INS சூரத் அதிநவீன ஆயுதம், சென்சார் தொகுப்புகள் மற்றும் மேம்பட்ட நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட திறன்களை கொண்டு உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன ஏவுகணை தாங்கி கப்பல்களில் இடம் பிடித்துள்ளது. பாகிஸ்தானும் இந்தியாவுடனான தனது எல்லைகளுக்கு அருகில் தனது இராணுவ பிரசன்னத்தையும் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து 3வது இரவும் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் திடீரென்று துப்பாக்கி தாக்குதலை நடத்தியது. அது பற்றிய விரிவான காணொலியை பரபரப்பு மீடியாவின் இந்திய ராணுவ நடவடிக்கை யூடியூப் சேனல் நமது மீடியாவில் இன்று பதிவேற்றம் செய்துள்ளோம். அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய 9 சொத்துக்களை பாதுகாப்பு படையினர் இடித்துள்ளனர். இடிக்கப்பட்டவற்றில் தீவிரவாதிகளின் வீடுகளும் அடங்கும் மற்றும் அனுதாபிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் 100க்கும் மேற்பட்ட சோதனைகளை நடத்தினார்கள். இந்த நடவடிக்கைகளின் போது 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஆதரவு வலையமைப்புகளை நாங்கள் முறையாக அகற்றி வருகிறோம் என்று ஒரு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. வீடுகள் இடிக்கப்படுவதால் தீவிரவாதிகளுக்கோ அல்லது அவர்களின் ஆதரவாளர்களுக்கோ பாதுகாப்பான புகலிடம் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். பகல்காம் படுகொலையை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் ராணுவம் 1 டசன் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஸ்ரீநகருக்கு சென்று நிலைமையை மதிப்பீடு செய்தார் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்காக தரையில் உள்ள தளபதிகளை சந்தித்தார். இந்திய ராணுவம் சமூக வலைத்தளம் எக்ஸில் எப்போதும் தயார், எப்போதும் விழிப்புடன் இருங்கள் என்ற செய்தியுடன் ஒரு சிறிய கிளிப்பை வெளியிட்டது. இதேபோல் இந்திய விமானப்படை IAF ஆக்ரமன் என்ற பெரிய அளவிலான போர் பயிற்சியை தொடங்கியது. இது தாக்குதல் திறன்களை மையமாக கொண்டது. எந்த ஒரு நிகழ்வுக்கும் IAF தயாராக இருப்பதை உறுதி செய்யும் விதத்தில் இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று இந்திய விமானப்படை தெரிவித்தது.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ராஜதந்திர மோதல் மற்றும் ராணுவ முறுகல் அதிகரித்து வரும் பாகிஸ்தானுக்கு அதன் அனைத்து காலநிலை கூட்டாளியான சீனா தனது வெளிப்படையான ஆதரவை கொடுத்து வருகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை சீனா தனது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதில் அதன் நெருங்கிய நட்பு நாடான பாகிஸ்தானை ஆதரித்தது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு புதுடில்லி மற்றும் இஸ்லாமாபாத்திற்கு அழைப்பு விடுத்தார். அவர் தனது பாகிஸ்தான் சகாவான வெளியுறவு அமைச்சர் இஷாக் டாருடன் தொலைபேசியில் பேசிய போது தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்ட முன்னேற்றங்களை சீனா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார். காஷ்மீர் தாக்குதல் குறித்து பாரபட்சமற்ற விசாரணைக்கு ஆதரவு அளிப்பதாகவும் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது பாகிஸ்தானின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு சீனா எப்போதும் ஆதரவளித்து வருகிறது. ஒரு உறுதியான நண்பன் மற்றும் அனைத்து வானிலை மூலோபாய பங்குதாரராகவும் சீனா பாகிஸ்தானின் நியாயமான பாதுகாப்பு கவலைகளை முழுமையாக புரிந்து கொள்கிறது என்று வாங் தெரிவித்தார். பாகிஸ்தானின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு சீனா எப்போதும் ஆதரவளிக்கிறது என்று கூறிய சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜிக்கு இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்து தீவிரவாத இயக்கம் லக்ஷர்-இ தொய்பாவின் பிரதான தளம் இருப்பதை பாகிஸ்தானில் என்று தெரியுமா என்பது தெரியவில்லை. பாகிஸ்தானின் துணை பிரதமராகவும் இருக்கும் இஷாக் டார் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் குறித்து வாங்கிடம் விளக்கினார். இந்த தொலைபேசி பேச்சுக்களை விட சீனா மிக முக்கியமான தளம் ஒன்றில் பாகிஸ்தானுக்கு ராஜதந்திர ஆதரவு வழங்கியது. அந்த முக்கிய தளம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யுஎன்எஸ்சியில் பஹல்காம் தாக்குதல் எதிர்ப்பு அறிக்கையில் சீனாவின் உதவியுடன் பாகிஸ்தான் வார்த்தைகளின் வீரியத்தை நீர்த்து போகச் செய்தது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் யுஎன்எஸ்சி கடும் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டது. யுஎன்எஸ்சி அறிக்கையின் வார்த்தை அமைப்பு ராஜதந்திர சர்ச்சையின் மையப்புள்ளியாக மாறியது. ஏனெனில் தற்போது சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக இருக்கும் பாகிஸ்தான் அறிக்கையின் சொற்களை நீர்த்து போக செய்வதற்கு சீனாவுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் பணியாற்றியது. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யுஎன்எஸ்சி வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து நாடுகளும் இந்திய அரசாங்கத்துடன் ஒத்துழைக்குமாறு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது. ஆனால் தற்போது பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக யுஎன்எஸ்சி வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து நாடுகளும் என்பதை நீக்கி அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளும் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானும் சீனாவும் இந்திய அரசாங்கத்தை நேரடியாக குறிப்பிடுவது எதிர்க்கும் தீவிர நடவடிக்கையின் விளைவாக இந்த வார்த்தை மாற்றம் ஏற்பட்டது. அனைத்து நாடுகளும் என்ற சொற்பதம் காஷ்மீர் பற்றிய புதுடில்லியின் ராஜதந்திர நிலைப்பாட்டை உயர்த்தக்கூடும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தானும் சீனாவும் எச்சரிக்கையாக இருந்தன. இந்த அறிக்கை இந்திய நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீர் போன்ற சொற்களையும் தவிர்த்து அதற்கு பதிலடியாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் என்பதை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் அதன் சர்வதேச சர்ச்சைக்குரிய அந்தஸ்தை வலுப்படுத்துகிறது மற்றும் அந்த அறிக்கை காஷ்மீர் பிராந்தியத்தில் பாகிஸ்தானின் பங்குகளை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறது. இந்த அணுகுமுறை யுஎன்எஸ்சி அறிக்கை காஷ்மீர் பிரதேசத்தின் மீதான இந்தியாவின் உரிமைகோரல்களை அங்கீகரிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த இஸ்லாமாபாத்தின் முயற்சியை காட்டுகிறது. காஷ்மீர் விவகாரத்தில் இஸ்லாமாபாத்தை தனிமைப்படுத்தும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு பாகிஸ்தானும் சீனாவும் மீண்டும் மீண்டும் சவால் விடுத்துள்ள ஐநாவில் நிலவும் புவிசார் அரசியல் போட்டியை இந்த அத்தியாயம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இதற்கிடையில் ஐநாவும் அதன் பொதுச் செயலாளரும் பிராந்தியத்தில் பதட்டம் மேலும் அதிகரிப்பதை தடுக்க அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு கொடுக்க மறுபக்கத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தனது பிரிட்டிஷ் சகா வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியுடன் பேசினார். அதில் பஹல்காமில் எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதித்தார். ஜெய்சங்கர் ஒரு சமூக ஊடக பதிவில் தீவிரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் உட்பட பல உலக தலைவர்களிடம் தீவிரவாத தாக்குதல் குறித்து பேசினார்கள். உலக தலைவர்கள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு இந்தியாவுக்கு ஒருமைப்பாடும் ஆதரவும் தெரிவித்துள்ளனர்.